63 உங்களை மீண்டும் சந்திப்பது கோமதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாயனார் இயற்பகை நாயனார். பெயரே வித்தியாசமா இருக்குல்ல. இயற்கைக்கு புறம்பாக பக்தி செலுத்தியதனால் இவர் பெயர் இயற்பகை நாயனார். இயற்பகை நாயனார் பூம்புகார் அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்து வருகிறார். அவர் வீட்டுக்கு எந்த சிவனடியார் எதை கேட்டாலும் தந்துருவார். அப்படி பார்க்க சிவன் ஒரு தடவை இயற்பகை நாயனாரை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வயதான முதியவர் போல் வேஷம் போட்டு இயற்பகை நாயனார் வீட்டுக்கு செல்கிறார். சென்றதுக்கு அப்புறம் இயற்பகை நாயனும் சரி நிறைய விருந்தோம்பல் பண்ணி பத்திரமா பாத்துக்கிறார். எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த முதியவர் சொல்றார், சரிப்பா எனக்கு வீட்டுக்கு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஐயா கண்டிப்பாங்க ஐயா அப்படி. அப்போ அந்த முதியவர் சொல்றாரு, எனக்கு எல்லாமே ரொம்ப அழகா செஞ்சுட்டேன், எனக்கு இன்னும் ஒன்று செஞ்சிடணுமே அப்படிங்கிற. அப்போ இயற்பகை நாயனார் சொல்றது, கண்டிப்பா கேளுங்க, ஏன் எதை வேணா கேளுங்க, என்கிட்ட இருக்கிறதா கேளுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த முதியவர் சொல்றாரு, ஓட்ட இருக்கிறதாப்பா கேட்க போறேன், எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு இல்லையா, அதனால எனக்கு என்னால என்னைய பாத்துக்க முடியல, உன் மனைவியை என் கூட அனுப்பிச்சு வை, எனக்கு உதவிக்கு ஆள் வேணும், பேச்சு துணைக்கு ஆள் வேணும். நம்மளோட இயற்பகை நாயனார் தனது மனைவியை ஒரு வாட்டி பாக்குறார். அந்த பார்வையில் புரிஞ்சுக்கிட்டாங்க இயற்பகை நாயனாரோட மனைவி. புரிஞ்சுட்டு தனது உடைமையை எல்லாத்தையும் எழுதிட்டு ஒரு துணிப்பையில போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க எல்லாத்துக்கும் தான் தெரியுமே, பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்ன இன்னும் அடுத்த வீட்டுல நடக்குது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வேலையே. இப்படி கேட்ட சில பேர் பக்கத்து எல்லா இடத்துலயும் போய் சொல்லிட்டு, இந்த இயற்பகை உண்மையிலே பித்தனா ஆயிட்டான், தனது மனைவியே ஒரு பெரிய சிவனடியாருன்னு நினைச்சிட்டு ஒரு முதியவர்கிட்ட சாரை வார்க்க போறான் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லி ஊர் மக்கள் பூரா இயற்பகை வீட்டு வாசல்ல நிறைய ஆயுதத்தோட நிக்கிறாங்க. அப்போ இயற்பகை நாயனார் அவங்கள கொண்டு போய் ஊர் இடையில விடலான்னு சொல்லி 2 பேரையும் போகும்போது எல்லாரும் கத்தி பால் குச்சி எல்லாத்தையோட நிக்கிறத பார்த்த உடனே இயற்பகை நாயனார் குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள சென்று அவரும் அவரோட ஆயுதத்தை எடுத்துட்டு அவங்கள வெட்டி வீழ்த்தி பத்திரமா இயற்பகை நாயனாரோட மனைவியையும் அந்த முதியவரையும் ஊர் எல்லையில விட்டுட்டு அந்த முதியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு க்ஷணம் கூட திரும்பி பார்க்காம, தனது மனைவியை திரும்பி பார்க்காம நடந்து போயிடுவார். அப்போ பின்னாடில இருந்து இயற்பகை அப்படின்னு ஒரு சத்தாக்கி, எங்க அங்க முதியவர் தான் அடிக்க வந்துட்டாங்களோ நினைச்சு அந்த கத்தி எல்லாத்தையும் தூக்கும் போது மேல பார்த்தா சிவன் ஜோதிஸ்வரூபமா ரிஷப வாகனத்தோட ரொம்ப அழகா காட்சி கொடுத்துட்டு இருப்பார். அப்போ சொல்ற சிவன், இயற்பகை நீ செஞ்ச வேலை என் மனச குளிர வச்சிருச்சு, எனக்காக உன் மனைவியே தாரவேற்க பார்த்த உமது பக்தி சிறந்தது, நீ 16 வகை செல்வத்தையும் பெற்று எல்லா வீடு பெற்றவையும் அடைவீர் அப்படின்னு வாழ்த்தி அந்த இடத்துல இருந்து மறையிறார். பாத்தீங்களாங்க இயற்பகை நாயனாரோட பக்திய, சிறந்த பக்தி. இதத்தாங்க இல்லையே என்னால இயற்பகைக்கும் அடியேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி மற்றொரு நாயனாரோட கதையில உங்களை எல்லாத்தையும் பார்க்கிறேன். ஓம் நமச்சிவாய்.